Hi, it's your tech friend and welcome to Tech Fear Tablet. In this tablet, we are going to create a cement fish tank. நம்ம வீட்டிலே கிடைக்கிற ஒரு ஜூட் பேக் ஒரு சாக்கு பை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ் டேங்க் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே உங்க தமிழ்ல பிளஸ் உங்க சப்டைட்டில்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த டுட்டோரியல் நீங்க யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ் டேங்க் நீ வீட்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். இந்த கான்செப்ட்ல எப்படி நம்ம எம்பெட் ட்ரை பண்ணலாம்ங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். So this video is going to help you to create a beautiful fish tank and let's enter into our tutorial. அண்ட் ஃபஸ்ட் கீழே இந்த மாதிரி ஒரு ஷீட்டை நீங்கள் விரிச்சுக்கோங்க. ஸோ விரிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி ஷேப்பில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ உங்களோட பாட்டை அந்த ஷேப்புக்கு நீங்கள் 2 இது எடுத்துக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி 2 ஷேப்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஷேப்பு அண்ட் தென் இது ஒரு ஷேப். இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்னு எடுத்துக்கோங்க. பட் உங்கள் ரெண்டோட ஹைட் எனக்கு ஒரே மாதிரி இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஸோ அதனால் இந்த 2 ஷேப் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் சலஃபண்டை வச்சு இந்த பார்டர்லாம் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா லைட்டாக ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ உங்களோட சலஃபண்டை வச்சு உங்களோட எட்ஜ் எதுவுமே மூவ் ஆகாமல் நான் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த சென்டர் ஸ்பேஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது வெட் கிளாத் எடுத்து இங்கே இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கேப் இல்லாத மாதிரி இந்த பொசிஷனுக்கும் இருக்கிற மாதிரி உங்கள் வெட் கிளாத்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்கள் ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷீட்டை யூஸ் பண்ணி உங்கள் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் சிமெண்டில் இந்த மாதிரி வாட்டர் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கடுத்து இப்போது இந்த மாதிரி ஒரு சாக்கை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா இதில் ஃபுல்லாக நீங்கள் இன்சர்ட் பண்ணி அது ஃபுல்லாக உங்கள் லேயர் ஃபுல்லாமே நீங்கள் இதில் கவர் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களோட சிமெண்ட்டை லைட்டாக பவுடரை ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லா நீங்கள் தடவி விட்டுருங்க. அண்ட் உங்களோட கோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் லேயர் எல்லாமே ஈக்குவலைஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ உங்கள் கோட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு 2 days வெயிட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம கவரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்கள் சைட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். And that's the thing, we have did everything. So இது ஒரு 1 day உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் and we can have in a next day.
ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரீமியம் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருங்க. ஸோ கோட்டிங் கொடுத்ததுக்கு அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் தேவையான கண்டென்ட் எடுத்து இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ் பண்ணதை உங்கள் ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 hours 3 hours நல்லா நீங்கள் ட்ரை ஆனதுக்கடுத்து அதுக்கடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட்டாக இப்போ ட்ரை ஆகட்டும். ஸோ ட்ரை ஆனதுக்கடுத்து we can பெயிண்ட் அவர் பாட். ஸோ இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது சிந்தட்டிக் எனாமல். நீங்கள் ஏதாவது ஒரு எனாமல் பெயிண்ட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்கள் பெயிண்டில் உங்கள் ட்ரை ஆனதுக்கு அடுத்து அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் வார்னிஷ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு கோட்டிங் கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் இப்போ உங்களுக்கு ட்ரை ஆகும் கம்ப்ளீட்டாக. அண்ட் இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். பட் ஒன்று திங் என்னென்னா ஆக்சிஜன் செட் பண்ணல. ஸோ நம்ம ஆக்சிஜன் மோட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னோட ஃபிஷ் டேங்குக்கு ஒரு ஆக்சிஜன் பம்ப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம 6 volt ஏர் பம்பு, இந்த ஏர் பம்பு நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் சானிடைசர் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண அந்த ஏர் பம்ப் எடுத்துக்கிறோம். இதில் நம்மளோட கனெக்டர் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டோம். இந்த கனெக்டருங்கிறது நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுறக்கூடிய கனெக்டர். இதை ஒன்று டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ஒன்று மட்டும் இங்கே கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பண்ணதில் நம்ம சுவிட்சை இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்போ நீங்கள் சுவிட்சை நீங்கள் கேர் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஏர் பம்ப் உங்களுக்கு ரன் ஆக போகுது. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். இங்கே நம்ம கனெக்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்போ நீங்கள் இந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் உங்களுக்கு இங்கே ஆன் ஆகி உங்கள் ஏர் உங்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ இப்போ இந்த பைப்பில் என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆக்சிஜனோட ஒரு ஸ்டோனை நம்ம இங்கே அட்டாச் பண்ணிடலாம். அண்ட் இப்போது உங்களோட பம்போட பேக் சைடில் உங்களோட பேட்ரி ப்ளஸ் உங்களோட சுவிட்சு இந்த ரெண்டுமே இங்கே நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ உங்களோட பம்ப் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்மளோட டேங்க்கில் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் ஹியர் இஸ் அவர் மோட்டர். we can set our motor. அண்ட் இப்போ நம்ம மோட்டர் கரெக்டாக ரன்னாக தான் செக் பண்ணிடலாம். எஸ், எவ்ரிதிங் ஓகே. இப்போ நம்மளோட கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பீட்டா ஃபிஷ்ஷை மூவ் பண்ணியாச்சு. we can try with some other. அண்ட் திஸ் கான்செப்ட் எப்படி நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு சாக்குப்பை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் டேங்க் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துருப்போம். அண்ட் நம்ம கேரி பண்ண ஃபிஷ்ஷுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் த கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் டேப்லெட் we are going to create a embedded concept. இந்த ஃபிஷ் டேங்க்ல நம்ம வந்து ஒரு டைமை செட் பண்ணி அந்த டைம் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம ஃபுட்டு போடலான்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஃபீடர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 2 or 3 days நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து ஃபுட்டு போடணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் கேரி பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்கள் 12 hours ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு உங்கள் ஃபுட்டை ஃபீட் பண்ணிடும். That's a concept we are going to have in a next tablet. Share this tablet to all your friends and definitely you can get a lot of craft and technology concept from this Tech Fever tablet. And if you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet. Until bye from my tech friend. Thank you.